श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणामबोधम शेषाचले सुचिरबोधित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் இந்த கிளாஸில் நாம் நேற்றைக்கு 2 கிரந்தங்கள்லேயும் மங்கள ஸ்லோகம் பார்த்தோம். வேதாந்த தீபத்திலையும் மங்கள ஸ்லோகத்தை பார்த்தோம், வேதாந்த சாரத்திலையும் மங்கள ஸ்லோகத்தை பார்த்தோம். இதில் வேதாந்த தீபத்தில் பாஷ்யக்காரரால் அருளி செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய உபோத்காத்தத்தையும் பார்த்தோம். அதுவும் பெருமாள் சிருஷ்டிக்கக்கூடியவன், ஜகத்தை சரீரமாக உடையவன், எதற்கும் ஆதாரம் வேண்டாதவன், சர்வத்திர வியாபித்திருக்கக்கூடியவன், எந்த விதமான ஹேய குணங்களினாலும் பாதிப்பை அடையாதவன், ஆசிரித்தாளுக்கு பரமப்பிராபியமாக இருக்கக்கூடியவன், ஆகாசம் போன்ற அச்சேதன பதார்த்தங்களையும் சேத்தன பதார்த்தங்களையும் அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு தகுந்தா போல சிருஷ்டிக்கக்கூடியவன், இந்திரியங்களையும் சிருஷ்டிக்கக்கூடியவன், சம்சார தாபங்களை ஏற்படுத்தக்கூடியவன், பரமபோக்யன் எம்பெருமான், சகல கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன், நவவித பக்திக்கும் இலக்காக இருக்கக்கூடியவன். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று சொல்லக்கூடியதான 9 விதமான பக்திகளுக்கும் இலக்காக இருக்கக்கூடியவன். அவரவர்களுடைய வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஏற்றா போல இருக்கக்கூடியவன், பாபங்களை போக்கக்கூடியவன், நம்மை மூர்தன்ய நாடி வழியாக வெளியேற்றக்கூடியவன், அர்ச்சராது மார்க்கத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியவன், குணாவிர்பாவ ஸ்வரூபம் தனது சாமியத்தை குணாஷ்டக ஆவிர்பாவ ஸ்வரூபத்தை ஏற்படுத்தக்கூடியவன் என்பதாக இங்கே இந்த வேதாந்த தீபத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரரால் அருளி செய்யப்பட்டதான உபோத்காத்தம் இப்படி பூர்த்தி அடைகிறது. அதுக்கு மேலே முதல் அதிகரணம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ரொம்ப சாரமாக 156 அதிகரணங்களையும் இங்கே சங்கிப்தமாக சொல்கிறார் வேதாந்த தீபத்திலையும் வேதாந்த சாரத்திலையும். அதில் முதல் அதிகரணம் ஜிக்ஞாசா அதிகரணம். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்பதாக ஒரே ஒரு சூத்திரத்தை கொண்ட அதிகரணம். இப்போ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு, 1 வருஷத்துக்கு மேலேயே ஆகிறது. முதல் அதிகரணம் இன்னமும் பூர்த்தி ஆகலை, இன்னும் 1 வருஷம் ஆகும் போல இருக்குது. அப்படி முதல் அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்தில் அவ்வளவு விஸ்தாரமாக ஏறக்குறைய 450 பக்கங்கள். இதில் அப்படி இல்லை, இது பூர்வபக்ஷம், இது சித்தாந்தம், இது சூத்திரார்த்தம் என்பதாக மிக தெளிவாக ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்வார். அதுதான் இங்கே ஒரு இருக்கக்கூடிய விசேஷம். எல்லா அதிகரணங்களையும்
நாம் தெள்ளத் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதில் முதல் அதிகரணம் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா என்கின்ற சூத்திரத்தை கொண்டதான ஜிக்ஞாசாதிகரணம். இப்போது நாம் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கப் போகிறோம் அப்படின்னால், அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்ற சூத்திரத்துக்கு சூத்திரத்தினுடைய பதச்சேதம், அதுக்கு மேலே அதனுடைய அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களுக்கு மேலே பாஷ்யக்காரரால் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான பூர்வபக்ஷம் சித்தாந்தம், இப்படி நாம் வாசிக்க போகிறோம். இப்போது அங்கேயும் சூத்திரார்த்தம் வாசித்தோம். ஸ்ரீபாஷ்யத்துலேயும் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்ற சூத்திரார்த்தத்தை வாசித்தோம். அங்கே அர்த்த சப்தத்துக்கே 7 அர்த்தங்கள் சொல்லப்பட்டு அதில் மற்ற அர்த்தங்கள்லாம் பொருந்தாது, அனந்தரம் என்கின்ற அர்த்தம் மட்டும்தான் பொருந்தும் அப்படிலாம் பாஷ்யக்காரர் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தசப்த விசாரம், அத்தஹா பிரம்ம ஜிக்ஞாசா இப்படியெல்லாம் காண்பித்தார். இங்கே நேரடியாக விஷயத்துக்குள்ளே சென்று விடுவார். சரி, அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு சூத்திரம். 3 பதங்கள் இந்த சூத்திரத்தில் இருக்குது. திரிபதாத்மகம் இதம் சூத்திரம். அத்தஹ பிரம்ம ஜிக்ஞாசா. மறுபடியும் சொல்கிறேன், 3 பதங்களை கொண்ட இந்த சூத்திரம். அத்த அப்படின்னு ஒரு பதம், அத்தஹா அப்படின்னு ஒரு பதம், பிரம்ம ஜிக்ஞாசா என்பதாக ஒரு பதம். அத்த அப்படின்னால் பிறகு என்று அர்த்தம். அத்தஹா அப்படின்னால் ஆகையினாலே என்பதாக பொருள். பிரம்ம ஜிக்ஞாசா என்றால் பிரம்ம விஷயக ஜிக்ஞாசா. பிரம்ம விஷயக ஜிக்ஞாசையானது பண்ணப்படுகின்றது என்பதாக பொருள். அடுத்து பிரம்ம மீமாம்சா விஷயः. பங்கி பாருங்க. பிரம்ம மீமாம்சா விஷயः சா கிம் ஆரம்பணீயா உத அனாரம்பணீயா இதி சம்சயः ததர்த்தம் பரீக்ஷ்யதே. ஒரு நிமிஷம். பிரம்ம மீமாம்சா விஷயः. சரி, இங்கே விசாரிக்கப்பட வேண்டியதான விஷயம் என்ன? சூத்திரத்தில் பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு இருக்குது. அத அப்படின்னால் அனந்தரம், பிறகு அப்படின்னு சொன்னேன். எதற்கு பிறகு? கர்ம விசாரா அனந்தரம். கர்ம விசாரம்னா பூர்வமீமாம்சான்னு அர்த்தம். பூர்வமீமாம்சா அனந்தரம், பூர்வமீமாம்சை வாசித்த பிறகு, அத்தஹா ஆகையினாலே, பூர்வமீமாம்சையை வாசித்த காரணத்தினாலே, பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள ஆசை. இது சூத்திரத்தினுடைய மேலிருந்த வாரியான ஒரு அர்த்தம். அதற்கு பாஷ்யக்காரர் இங்கே கீழே அர்த்தங்கள் சாதிக்கின்றார். பிரம்ம மீமாம்சா விஷயா. பிரம்ம மீமாம்சையானது இங்கே விஷயம். விஷயம்னா விசாரிக்கப்பட வேண்டியதான விஷயம். மீமாம்சா அப்படின்னால் மாத்தும் இச்சா மீமாம்சா, அறிந்து கொள்வதற்கு ஆசை, அதுதான் மீமாம்சா. இப்போ தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆசை அப்படின்னா பிரம்ம விஷயக்க விசாரம் பண்ணுவதற்கு ஆசை அப்படின்னு அர்த்தம். சாக்கியம் ஆரம்பணியா உத அனாரம்பணியா இது சம்சயா. இப்போ அடியன் கூட சதசில் விஷயம் சொல்லும் பொழுது எப்போவுமே எப்படி விஷயம் சொல்லுவேன் அப்படின்னால், சங்கதி, சம்சயம், பூர்வபக்ஷம், சித்தாந்தம், சூத்திரார்த்தம், இப்படி தான் விஷயம் சொல்லுவோம். சங்கதி, சம்சயம், பூர்வபக்ஷம், சித்தாந்தம், இப்படி தான் விஷயம் சொல்லுவோம். பூர்வபக்ஷம் சங்கதி அப்படின்னால் இந்த
தேர்தல் முடிகிற வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை. ரொம்ப கஷ்டம். சரி, பிரம்ம மீமாம்சா விஷயா. இது சங்கதி. சங்கத்தின்னா முன்னாடி அதிகரணத்திற்கும் இப்போ அதிகரணத்திற்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம். முன்னாடி அதிகரணத்தில் என்ன சொன்னோம், இந்த அதிகரணத்தில் என்ன சொல்ல இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறது தான் சங்கதி அப்படின்னு பேர். இப்போ விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம் சங்கதியாக சொல்லப்படுகின்றது. பிரம்ம மீமாம்சா விஷயா. பிரம்ம மீமாம்சையானது விஷயம். என்ன விஷயம்? பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கான விஷயமானது இங்கே தெரிவிக்கப்படுகிறது. இப்போ முன்னாடி அதிகரணத்தில் என்ன சொன்னோம்? பூர்வ மீமாம்சை எதற்கு பிறகு? பூர்வ மீமாம்சைக்கு பிறகு. அப்போது முன்னாடி பூர்வ மீமாம்சையில் கடைசி அதிகரணத்தில் கர்ம மீமாம்சையானது அஸ்திரம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு ஸ்திரமான பிரம்ம ஜிக்ஞாசையில் நாம் பிரவேசிக்கின்றோம். சாக்கிம் ஆரம்பணியா உத அனாரம்பணியா இது சம்சயா. அது ஆரம்பணீயமா அல்லது அனாரம்பணீயமா? அதாவது பூர்வமீமாம்சை தான் சொல்லியாச்சே, அதற்கு பிறகு இது தேவையா? பூர்வமீமாம்சையில் தான் எல்லா விசாரமும் பண்ணிட்டோமே, அதுக்கு மேலே என்னதுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் மேலே ஒரு விசாரத்தை பண்ணுறீங்க? வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியது பூர்வமீமாம்சை. உத்தரமீமாம்சையினுடைய வேலை என்ன? உத்தரமீமாம்சையினுடைய வேலையும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடியது அப்படின்னு சும்மா இருப்பாளா? அதுதான் அங்கேயே சொல்லியாச்சு, திருப்பி திருப்பி எதுக்கு? சாக்கியம் ஆரம்பணியா அப்படின்னா பிரம்ம மீமாம்சா ஆரம்பணியா, அதை ஆரம்பிக்கப்பட வேண்டுமா அல்லது அனாரம்பணியா, அது ஆரம்பிக்க வேண்டாமா என்பதாக சம்சயம். ததர்த்தம் பரீட்சியத்து, அதற்காக சில விசாரங்கள்லாம் ஏற்படுறது இந்த இடத்துல. வேதாந்தாக கிம் பிரம்மணி பிரமாணம் உதநேதி. வேதாந்தங்கள் அதாவது உபனிஷத் வாக்கியங்கள் பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாண வாக்கியங்களா அல்லது பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள முடியாதா? பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு பிரமாணங்களாக உபனிஷத் வாக்கியங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? ஒரு விசாரம். ததர்த்தம் பரீட்சதே, அதற்காக மறுபடியும் சில விசாரங்கள். பரிநிஷ்பன்னே அர்த்தே சப்தஸ்ய போதன சாமர்த்திய அவதாரணம் சம்பவதி நேதி. பரிநிஷ்பன்னே அர்த்தே, பரிநிஷ்பன்னமாக இருக்கக்கூடியதான இந்த அர்த்தத்தில், அதாவது ஏற்பட்டு இருக்கக்கூடியதான அர்த்தம், நம் கைகளிலே கிடைக்கப்பெற்றதான அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மம்னா ஏற்கனவே நம்ம தான் வாசிட்டோமே, நமக்கு தான் தெரியுமே பிரம்மம்னா என்னன்னு. அதுதான் பரிநிஷ்பன்னே அர்த்தே சப்தஸ்ய போதன சாமர்த்திய அவதாரணம். ஏற்கனவே நன்றாக தெளிவாக தெரிவிக்கப்பட்ட ஒரு அர்த்தத்தை மறுபடியும் சப்தம் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்குமா? அயம் சந்திரஹா, இது சந்திரன் அப்படின்றது ஏற்கனவே முடிவாயிடுச்சு. திருப்பி திருப்பி அயம் சந்திரஹா அயம் சந்திரஹான்னு சொன்னால் எதுக்கு? பிரயோஜனம் இல்லாமல் எதுக்கு சொல்லணும் அதை போய்? அப்போ சப்தஸ்ய போதன சாமர்த்திய அவதாரணம் சம்பவத்தி நேதி. சம்பவிக்குமா சம்பவிக்காதா என்று இந்த இடத்துல சம்சயம். ந சம்பவதி இது பூர்வபக்ஷா, சம்பவிக்காது என்பதாக பூர்வபக்ஷம். சம்பவிக்காது என்பதாக பூர்வபக்ஷம். ஏன்னா ஏற்கனவே கிடச்சிருத்தோ இல்லையோ, திருப்பி திருப்பி ஏன் அதை பற்றி பேசின்னு இருக்கீங்க? சும்மா அரைச்சமாகவே அரைச்சின்னு இருப்பீங்களான்னு. அதனால் நசம்பவதி இது பூர்வபக்ஷா. சம்பவதி இது ராத்தாந்தா,
கண்டிப்பாக சம்பவிக்கும் என்பதாக சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. எப்படி சம்பவிக்கும் அப்படின்னால், ராத்தாந்தத்தில் சொல்லப்படக்கூடியதான விஷயம் பாஷ்யக்காரரே இந்த இடத்துல ரொம்ப அழகாக காட்டுறார். யதா நசம்பவதி ததா பரிநிஷ்பன்னே அர்த்தே சப்தஸ்ய போதன சாமர்த்திய அபாவாத் சித்தரூபே பிரம்மணி ந வேதாந்தாக பிரமாணம் இத்தி தத் விசார ஆகாரா பிரம்மரீமாம்சா ந ஆரம்பணியா. இது பூர்வபக்ஷத்தினுடைய பலபலிபாவம். பலபலிபாவம் அப்படின்னால் பூர்வபக்ஷத்திற்கு ஏற்றா போல காரணங்கள், சித்தாந்தத்திற்கு ஏற்றா போல காரணங்கள், இதுதான் பலபலிபாவம் அப்படின்னு சொல்லப்படும். பூர்வபக்ஷத்திற்கு ஏற்றா போல யுக்திகளை காட்டணுமோ இல்லையா, பூர்வபக்ஷத்திற்கு ஏற்றா போல் யுக்திகள், சித்தாந்தத்திற்கு ஏற்றா போல யுக்திகள், இதுதான் பலபலிபாவம். இப்போ பூர்வபக்ஷி என்ன சொல்கிறார்? பிரம்ம மீமாம்சையானது ஆரம்பிக்கக்கூடாதது, அப்படி கூடாதுன்னு சொல்கிறார். சித்தாந்தி என்ன சொல்கிறார்? பிரம்ம மீமாம்சா கண்டிப்பாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பூர்வபக்ஷி ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றார் அப்படின்னா, யதா நசம்பவதி, அதாவது எப்பொழுது சப்தத்திற்கு போதன சாமர்த்தியமானது ஏற்படாதோ, பரிநிஷ்பன்னமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தில் சப்தத்துக்கு எப்பொழுது போதன சாமர்த்தியமானது ஏற்படாதோ, ஏற்கனவே கிடைக்கப்பட்ட ஒரு அர்த்தத்தின் மேலே பிரம்மம் அப்படின்னு ஒன்று எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சுடுது. இப்போ ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்ட அர்த்தத்தின் மேலே சப்தமானது மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய பிராமான்யத்தை நிரூபிக்காது அப்படின்னால் ததா அப்பொழுது பரிநிஷ்பன்னே அர்த்தே சப்தஸ்ய போதன சாமர்த்திய அபாவாத் சித்தரூபே பிரம்மணி, ஏற்கனவே சித்தித்ததாக இருக்கக்கூடியதான பிரம்மத்தினிடத்தில் ந வேதாந்தாக பிரமாணம், வேதாந்தமானது பிரமாணமாக ஆகாது. அப்போது தத் விசார ஆகாரா, அதை பற்றி விசாரிக்கக்கூடியதான பிரம்ம மீமாம்சையானது அனாரம்பணியா, அது ஆரம்பிக்கப்பட வேண்டாம். யதா சம்பவதி ததா சித்தேபி அர்த்தே சப்தஸ்ய போதன சாமர்த்தியாவதாரணம் சம்பவதி. சித்தாந்தி சொல்கிறார் கண்டிப்பாக சம்பவிக்கும். எப்படி? அப்படி சம்பவிச்சதுன்னா வேதாந்தங்கள் பிரம்ம விஷயத்தில் பிரமாணமாக இருக்கும், உபனிஷத் வாக்கியங்கள் பிரம்ம விஷயத்தில் பிரமாணமாக இருக்கும் என்பதால் ஆரம்பணியா, அது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதாக சித்தாந்தத்தில் பரபலிபாவம். இப்போது ஏற்கனவே சித்தித்திருக்கிறதான ஒரு அர்த்தம் அப்படின்னால், வேதம் 2 பாகம், வேதத்தை சம்ஹிதா பாகம்னு பிரித்திருக்கிறார்கள், உபனிஷத் பாகம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். இதில் சம்ஹிதா பாகத்தின் மூலமாக பல அர்த்தங்கள் கிடைக்கப்பட வேண்டிய எல்லா விதமான விஷயங்களும் கிடைத்துவிட்டன அப்படின்னு பூர்வமீமாம்சாக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் உபனிஷத் வாக்கியங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. உபனிஷத் வாக்கியத்தெல்லாம் அவர்கள் அர்த்தவாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அர்த்தவாதங்கள் அப்படின்னா புகழுக்காக சொல்லப்பட்டவைகள். அர்த்தவாதங்கள்லாம் ஸ்தோத்திரபரம், புகழுக்காக சொல்லப்பட்டவை. காந்திஜி என்பவர் இந்திய நாட்டின் தந்தை, சுதந்திரத்திற்காக போராடியவர், மிகச்சிறந்த தலைவர், அஹிம்சா வழியிலே சென்றார் அப்படின்னு 4 வாக்கியங்கள்னால காந்திஜியுடைய சொரூபத்தை சொல்லிட்டு, அதன் பிறகு மறுபடியும் அவரை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் எல்லாமே அவரை புகழ்வதற்காக சொல்லப்பட்டதான வாக்கியங்கள். அதற்கெல்லாம் பிரமாணங்களை அந்த வாக்கியங்களை பிரமாணபூர்வகமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அர்த்தவாதங்களுக்கு பிராமான்யம் கிடையாது. ஸ்தோத்திரபரமான வாக்கியங்களுக்கெல்லாம் பிராமான்யம் கிடையாது. அது ஏதோ புகழுக்காக சொல்லிட்டு போகிறதுப்பா, அது ஏதோ ஸ்தோத்திர வாக்கியம்பா, அத்தை போய்
உபச்சாரத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் போய் பிரமாணமாக எடுத்துக்கிறேன். ஸ்ரீகாந்துக்கு அடுத்து நல்ல ஒரு பெரிய அரசியல் தலைவராக வருவதற்கு பலவிதமான சாமர்த்தியமும் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, நான் உடனே அவரே சொல்லிட்டார் சுவாமி, நான் தான் அடுத்த தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர், எல்லாரும் ஆளாலும் நம்மளும் ஆகக்கூடாதுன்னா அப்படின்னு தோணி, நான் தான் அரசியல் தலைவர் அப்படின்னு தோணிச்சுன்னா எனக்கு என்ன தோணும்? அது எவ்வளவு பெரிய தப்பு. யாரோ ஒருத்தர் ஏதோ சொன்னார்னா நான் உடனே அதற்கான காரியங்கள்லாம் பார்த்தேன்னா, அப்போ அவர் எதற்காக சொன்னார்? அது ஒரு ஸ்தோத்திர ரூபம். இந்திரன் சந்திரன் சொல்லக்கூடியதான ஸ்தோத்திர ரூபம். அதெல்லாம் பிரமாணமாக எடுத்துக்க முடியுமா? அப்போ உபனிஷத்துனா சொல்லித்து அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய புருஷ்டே, இதெல்லாம் ஒரு ஸ்தோத்திர ரூபம். பார்க்கடலில் இருக்கான், பாம்பு மேலே இருக்கான், மகாலட்சுமியோட இருக்கான், இதெல்லாம் ஒரு ஸ்தோத்திர ரூபம். அப்போது சம்ஹிதா வாக்கியங்களுக்கு மட்டும்தான் பிராமான்யம், உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் பிராமான்யம் கிடையாது என்பதாக பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். அதனால தான் சித்தே அர்த்தே, ஏற்கனவே கிடச்சுடுத்து எல்லா விஷயமும், இன்னும் அதை பற்றியே திருப்பி திருப்பி ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஸ்தோத்திரபரம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பாருங்கோ, பூர்வபக்ஷி என்ன சொல்கிறார்ன்றது தெளிவாக பாஷ்யக்காரர் சொல்கிறார். அத்த பூர்வபக்ஷவாதி மன்யத்தே. என்ன சொல்கிறார் அவர் அப்படின்னா, விருத்த வியவஹாராத்து அந்யத்ர व्युत्पत्ति असंभवात् व्यवहारस्य च कार्यबुद्धिपूर्वकत्वेन कार्य एव अर्थे शब्दशक्ति अवधारणात् परिनिष्पन्ने अर्थे ब्रह्मणि न वेदान्ताः प्रमाणमिति तद्विचाररूपा ब्रह्ममीमांसा न आरम्भणीया. இது பூர்வபக்ஷம். விருத்த பூர்வபக்ஷவாதி மன்யத்தே, அதாவது பூர்வபக்ஷத்தை தெரிவிக்கக்கூடியவர் பூர்வபக்ஷவாதி. மன்யத்தே, அவர் இப்படி நினைத்து கொண்டிருக்கின்றார். என்ன? விருத்த வியவஹாராத்து அந்யத்ர வியுத்பத்தி அசம்பவாத்து வியவஹாரஸ்ய ச காரிய புத்தி பூர்வகத்வேன. விருத்த வியவஹாராத்து அந்யத்ர, விருத்த வியவஹாரனா பெரியோர்கள் நிச்சயித்து பேசக்கூடியதான ஒரு விஷயம். பெரியோர்கள் நிச்சயித்து பேசக்கூடியதான ஒரு விஷயத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விருத்த வியவஹாராத்து சாஸ்திரங்களில் நன்றாக பரிசீலிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்டதான விருத்த வியவஹாராத்து அந்யத்திர வித்பத்தி அசம்பவாத். இப்போ குழந்தைகள்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுறது, இப்போது மழலை சொற்களுக்கெல்லாம் நாம் விற்பத்தி எடுத்துட்டு தேடுவோமான்னு? தேட மாட்டோமே, தேட மாட்டோம். இப்போ நம்ம பாட்டிலோட குழந்தைகள்லாம் இருக்குது, இப்போ அதுக்கெல்லாம் அதுங்கெல்லாம் சில வார்த்தைகள் இருக்கும். இப்போ நம்ம பாட்டிலே இருக்குது. இப்போது எங்கள் அண்ணா பசங்கள்லாம் என்னை இம்பான்னு தான் கூப்பிடுவா, சித்தப்பான்லாம் கூப்பிட்ற வழக்கம் கிடையாது. ரெண்டு பேருமே இம்பா அப்படின்னு தான் கூப்பிடுவா. ஏன்னா எங்கள் பெரிய பொண்ணு என்ன பண்ணான்னா, சின்ன வயசில் அப்பா அப்படின்னு அவனை கூப்பிடுவோம், இம்பா அப்படின்னு என்னை கூப்பிடுவோம். அது அப்படியே வழி அடுத்த பொண்ணும் அதே மாதிரியே கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போது அவன் அப்பா, நான் இம்பா, அவ்வளோதான். இதுதான் விவகாரத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடியது. எத்தனையோ பேர் சொல்லிட்டான், அது என்ன இம்பா, சித்தியான்னு கூப்பிடு, சித்தப்பான்னு கூப்பிடு அப்படின்னு. ஆனால் அவன் ரெண்டு பேரும் ஒத்துக்கவே இல்லை. எனக்கே யாரையோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் ஒத்துக்கலை. நானும் அதெல்லாம் என்னத்துக்கு எப்படி கூப்பிட்றாலும் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ அது போய் இம்பான்னா என்ன? எது என்ன? இன்கத்தவுன்னு தாத்துவா? அது என்ன தாத்து? அதுக்கு மேலே எப்படி? இப்போ அப்பான்றதுக்கு விற்பத்தியானது இருக்குது, இம்பான்றதுக்கு மேலே எப்படி விற்பத்தி? என்ன பிராதிபதிக்கம், என்ன பிரகிருதி? இப்படியா தேடின்னு போவோம்? தேடின்னு போக மாட்டோமே. ஏன்னா அது விருத்த விவகாரம் கிடையாது. பல சாஸ்திரங்கள் அறிந்த பல பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டதான விவகாரம் அது கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்டதான விவகாரம் அது கிடையாது. ஏன்னா அதில் விற்பத்தி அசம்பவாத்து, அது விற்பத்தியும் அதில் கிடைக்காது. அப்போது விவகாரஸ்ய காரிய புத்தி முதல்ல ரெண்டு ஹேத்து சொல்கிறார். பிராமான்யம் கிடையாதுன்றதுக்கு விருத்த விவகாராத்து அந்நியத்திர விற்பத்தி அசம்பவாத்னு ஒன்று. மற்றொன்று
காரியபுத்திபூர்வகத்வேன காரிய ஏவார்த்தே சப்தசக்தி அவதாரணாத். ஒரு காரியத்தை செய் அல்லது மற்றொரு காரியத்தை செய்யாதே அப்படின்னு இதை செய் அதை செய்யாதேன்னு சொன்னால் மட்டும்தான் சப்தத்துக்கு சக்தியானது கிடைக்கும். சப்தத்துக்கு சக்தி எங்கே கிடைக்கும்? இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லணும். ந கலஞ்சம் பக்ஷேத், கலஞ்ச பக்ஷணத்தை சாப்பிடாத, சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல். அப்போ சந்தியாஹீனோ அசுச்சிஹி நித்தியம் அனர்ஹா சர்வகர்மசு. சந்தியாவந்தனத்தை செய், இப்போ கட்டளை, இதை செய் அதை செய்யாதே. விவகாரஸ்ய காரிய புத்தி பூர்வகத்வேன, காரியத்தை செய்ய தூண்டக்கூடிய அளவில் நமக்கு வாக்கியம் இருக்கணும். அந்த காரியத்தை செய்தால் அந்த சப்தத்திற்கு சக்தியானது கிடைக்கும். சப்தம் என்ன சொல்கிறது? ந கலஞ்சம் பக்ஷேத் ஏஜேத சொர்க்க காமஹா அப்படின்னு கிடைக்கிறது. உபனிஷத் வாக்கியத்தில் இந்த மாதிரி எங்கே இருக்குது? சகசிரசீரிஷா புருஷா இப்படி தானே பேசின்னு போகிறீங்க. எங்கேயாவது உபனிஷத் வாக்கியத்தில் இதை செய் அதை செய்யாதுன்னு இருக்கான்னு? சதேவ சௌமேதம் அக்ராசித் ஏகமேவாத்விதீயம் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாய தத் தேஜோ அசுரஜத இப்படி தானே இருக்குது வாக்கியம். அவனை புகழக்கூடிய வாக்கியங்கள் தான் இருக்கோ தவிர இதை செய் அதை செய்யாதேன்னு வாக்கியமே இல்லையே. அப்போது காரிய ஏவார்த்தே சப்தசக்தி அவதாரணாத், சப்தத்திற்கு சக்தியானது அப்பொழுதுதான் ஏற்படும். சப்தம்னா வேதத்தில் சொல்லப்பட்டதான பதங்களுக்கு சக்தி. பதத்துக்குன்னு ஒரு சாமர்த்தியம் ஒரு சக்தி இருக்குமோ இல்லையோ. பரிநிஷ்பன்னே அர்த்தே பிரம்மணி ந வேதாந்தாக பிரமாணம். ஏற்கனவே கிடைக்கப்பட்ட ஒரு அர்த்தமாக இருக்கின்றபடினால பிரம்மத்தினிடத்தில் அர்த்த சப்தத்துக்கு வஸ்துன்னு அர்த்தம். ஏற்கனவே கிடைக்கப்பெற்றதான அந்த வஸ்துவான பிரம்மத்தில் ந வேதாந்தாக பிரமாணம், வேதாந்தங்கள் பிரமாணமாக ஆகாது. ஆகையினால தத்விசார ஆகாரா, அதை பற்றி தெரிவிக்கக்கூடிய தத்விசார ரூபா, அதை பற்றி தெரிவிக்கக்கூடியதான பிரம்ம மீமாம்சா ந ஆரம்பணியா, பிரம்ம மீமாம்சையானது ஆரம்பிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே சித்தாந்தி சொல்கிறார், இந்த மாதிரியான ஒரு பூர்வபக்ஷம் வந்தது. உடனே சித்தாந்தி சொல்கிறார், அப்படிலாம் கிடையாது. மாதா பித்ரு பிரபுத்திபிஹி அம்ப தாத்த மாதுல சசி பசு பக்ஷி மிருகாதிஷு அங்குல்யா நிர்திஷ்ய தத்தத் அபிதாயினः சப்தான் பிரயுஞ்சானைः கிரமேண பகுஷா சிக்ஷிதானாம் தத்தத் சப்தஸ்ரவண சமனந்தரம் ஸ்வாத்மானமேவ ததர்த்த புத்தி உற்பத்தி தரிசனாத். சரி, அடுத்தது ஒன்று சொல்கிறார் சித்தாந்தி. சொல்கிறார் முதல்ல விருத்த விவகாராத்து அந்நத்திர விற்பத்தி அசம்பவாத் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அதற்கு கண்டனத்தை தெரிவிக்கின்றார் சித்தாந்தி. சின்ன குழந்தைகள்லாம் இருக்குது. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு அம்மா என்ன பண்ணுறா, ஒவ்வொரு பொருளாக காட்டுறா. இது தாத்தா, இது அப்பா, இது மாமா, இது தாத்தா, இது பாட்டி, இது சந்திரன், இது மரம், இது பூனை அப்படின்லாம் காட்டுறான். இப்போ முதல் முறை காட்டிய பொழுதே அந்த சப்தத்திற்கு விற்பத்தி தெரிஞ்சு தான் அந்த குழந்தை அந்த சப்தத்தை புரிஞ்சுக்கிறதா? லோகத்தில் இல்லையே. மறுபடியும் அங்குல்யா நிர்திஷ்ய விரலையால் காண்பித்து சொல்லிகிட்டே இருக்காவோ. சொல்லு இது என்ன சொல்லு அப்படின்றா. சந்திரன் அப்படின்றது. இப்போ ஒரு வயசில் சந்திரன் ஒரு ஞானம், மறுபடியும் 5 வயசில் சந்திரன், அப்போ ஒரு தெளிவான ஒரு ஞானம் ஏற்பட ஆரம்பிக்கும். 10 வயசில் சந்திரன், 15 வயசில் சந்திரன், 20 வயசில் சந்திரன் அப்படின்னும் பொழுது சந்திர சப்தத்தினுடைய விற்பத்தியானது அதிகரிக்கிறதா அல்லவா? சித்தாந்தி கேட்குறார் பூர்வபக்ஷியை பார்த்து. நான் 1 வயசில் சந்திரன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் 5 வயசில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் 10 வயசில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் 15 வயசில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் 20 வயசில் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் 20 வயசில் தெரிஞ்சுக்கும் பொழுது பூர்வபக்ஷம்
உத்தரபக்ஷம். இதில் எப்படியெல்லாம் எத்தனை நாழிகை சந்திரனுடைய விருத்தி கிராசங்கள் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து தானே தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஒரு வயசு குழந்தை தெரிஞ்சுக்குமாண்ணா? தெரிஞ்சுக்காதே. என்னுடைய 15 வயசில் சந்திரனை தெரிஞ்சுக்கும் போது காளிதாசன் எப்படியெல்லாம் வர்ணிக்கின்றானோ அப்படியெல்லாம் சந்திரனை தெரிஞ்சுக்கணும்னு தோணுமா இல்லையா? அந்த டீனேஜ் பருவத்தில். அப்போது சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது விற்பத்தியானது ஒவ்வொரு தடவை நான் பார்க்கும்பொழுதும் புதிதாக விற்பத்தியானது கிடைக்கிறது. எப்படி? பாலானாம் மாதா பித்ரு பிரபுத்திபிகி, அம்மா அப்பா இவர்களின் மூலமாக, அம்ப தாத்த, அம்பன்னா அம்மா, தாத்தனா அப்பா, தாத்தனா தாத்தா கிடையாது, தாத்தனா அப்பா. தாத்தஸ்துதே மதுபித ஸ்துதிலேஷ வஷ்யாத், அதில் தாத்தான்னா அப்பா. மாதுல அப்படின்னா மாமா, சசினா சந்திரன், பசு பக்ஷி மிருகாதிஷு, பசுனா விலங்குகள், பக்ஷினா பறவைகள், மிருகங்கள்னா மான். அங்குல்யா நிர்திஷ்ய, விரலாலே காண்பித்து, தத்தது அபிதாயினா சப்தானு, அந்தந்த வஸ்துக்களை தெரிவிக்கக்கூடிய சப்தங்களை, பிரயுஞ்சானை அதை பிரயோகப்படுத்தி, கிரமேண பகுஷா சிக்ஷிதானாம், பலமுறை சிக்ஷித்தபடியினாலே, தத்தத் சப்த சமனானந்தரம் சுவாத்மானமேவ, மறுபடியும் அந்த சப்தத்தை கேட்டு தானாகவே ததர்த்த விற்பத்தி தரிசனார், அதற்கான விற்பத்தியும் தெரிந்து கொள்கிறார். கிடைக்கிறது பார்க்குறோமே லோகத்தில். சப்தார்த்தையோ சம்பந்தாந்தர அதர்சனாத், சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் வேறு வேறு சம்பந்தமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிரம்மம்னா எத்தனை வாட்டி கேட்டாலும் பிரம்மம் தான் அது. ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போது ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். சம்ஹிதா பாகத்தில் பிரம்மம் என்று கேட்டது வேறு, உபனிஷத் பாகத்தில் பிரம்மம் என்று கேட்டது வேறு. அப்படியா இருக்கும்? அப்படி கிடையாதே. எங்கே எத்தனை முறை கேட்டாலும் அது பிரம்மம் தானே. அதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு? எத்தனை முறை எதை பற்றி கேட்டாலும் அது பிரம்மம் தானே. அதை பற்றி விசாரமே உங்களுக்கு வேண்டாமே. எல்லா இடத்துலையும் அது பிரம்மம் தானே அப்படின்னு தோன்றது இந்த இடத்துல. சப்தார்த்தையோ சம்பந்தாந்தராதர்சனாத் சங்கேதயித்ரு புருஷ ஜான அஜானாச்ச போத்தியபோதக பாவையோ சப்தார்த்தையோ சம்பந்தா. ஏன்னா சங்கேதயித்ரு புருஷ அஜானாச்ச, அதாவது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியதான புருஷனுக்கு ஞானம் ஏற்படும் வரையில் போதக பாவா, பலமுறை போதிக்க வேண்டிய ஒரு கட்டளை, அவரால் போதிக்கப்பட்ட விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ எனக்கு ஞானம் ஏற்படக்கூடிய வரையில் எங்கள் வாத்தியார் எனக்கு உபதேசம் பண்ணிகிட்டே தான் இருப்பார். எப்பொழுது ஞானம் ஏற்படுமோ அது வரைக்கும் எனக்கு உபதேசம் பண்ணுவார். அப்போ சங்கேதயித்ரு புருஷ ஞான அஜானச்ச, மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய அளவில் போத்தியபோதக பாவையோ சப்தார்த்தையோ சம்பந்தா இதி வானானாம் பரிநிஷ்பன்னே அர்த்தே சப்தஸ்ய போதகத்துவ அவதாரணம் சம்பவதி. இப்போ நீ என்ன சொன்ன? காரியத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தங்களுக்கு மட்டும்தான் பிராமான்யம்னு சொன்னேன். லோகத்தில் பிதா தே சுகமாஸ்தே, உன்னுடைய அப்பா சௌக்கியமாக இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். உன்னுடைய அப்பா சௌக்கியமாக இருக்கிறார்னா லோகத்தில் அந்த வாக்கியத்தில் இதை செய் அதை செய்யாதேன்னு சொல்லலையே. உங்கள் அப்பா சௌக்கியமாக இருக்கார், உடனே நீ என்ன அதை கேட்டு என்ன பண்ணுற? அப்படியா, பரம சந்தோஷம், நேற்றுக்கு ஊருக்கு போய் அப்பாவை பார்த்தீங்களா? இப்போ எல்லாம் தோன்றதா இல்லையா? இப்போ அந்த வாக்கியத்தில் பிராமான்யம் எப்படி வந்தது? நீ என்ன சொன்ன? காரியத்தை செய், காரியத்தை செய்யாதே அப்படின்னு தூண்டக்கூடிய வாக்கியங்களுக்கு தானே பிராமான்யம்னு சொன்னேன். ஆனால் எல்லா வாக்கியங்களுக்கும் பிராமான்யத்தை நீதியே தான் எடுத்துக்கிறிய. எப்படி? பிதாத்தே சுகமாஸ்தே, உன்னுடைய அப்பா சௌக்கியமாக இருக்கின்றார்.
இன்று சாயங்காலம் உனக்கு ஒரு ரத்தனம் கிடைக்க போகிறது. அப்படியா, பரம சந்தோஷம், அந்த நேரம் எப்பொழுது வருமோ அப்படின்னு காத்துட்டுருக்கேன்னு தானே சொல்கிறோம். இப்போ இதை செய் அதை செய்யாதேன்னு சொன்னியே, அது லோகத்தில் இல்லையே. அது மட்டும் இல்லை, உபனிஷத் வாக்கியங்கள்லேயே இதை செய் அதை செய்யாதேன்னு பிரமாணங்கள் இருக்குது. மனோ பிரம்மேத்யுபாசீத, இதெல்லாம் யதீந்திரமா தீபிகாலேயே கூட வரும். மனோ பிரம்மேத்யுபாசீத, இப்போ மனசை பிரம்மமாக உபாசிக்க வேண்டும் அப்படின்னு மோட்சார்த்தமாக சொல்லும் பொழுது இதெல்லாம் உபதேசமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது காரிய வார்த்தை சப்தசக்தி அவதாரணாத்துன்னு சொன்னது தப்பு. அப்போ பரிநிஷ்பன்னே அர்த்தே சப்தஸ்ய போதகத்துவ அவதாரணம் சம்பவதீதி பிரம்மணி வேதாந்த வாக்கியானாம் பிராமான்யாத்து தத்விசார ஆகாரா பிரம்ம மீமாம்சா ஆரம்பணியா. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பிரம்ம மீமாம்சையானது ஆரம்பிக்கப்பட வேண்டியதுதான். சூத்திரார்த்தம் பாருங்கள். சூத்திரார்த்தஸ்து அத இதி ஆனந்தர்யார்த்தே. அத்தனா பிறகு என்பதாக அர்த்தம். அத்தா இதிச்ச விருத்தஸ்ய ஹேத்துபாவே, முன்னாடி எது இருக்கின்றதோ அது இருக்கின்ற காரணத்தினாலே, ஆகையினாலேன்னு அர்த்தம். பிரம்ம விஷயக்க விசார பூர்வகத்வாத், அதாவது கர்ம விஷயக்க விசார பூர்வகத்வாத், கர்ம விசாரமானது பண்ணப்பட்ட காரணத்தினாலேயே பிரம்மணா ஜிக்ஞாசா பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கான ஆசை பிரம்ம ஜிக்ஞாசா. ஜிக்ஞாசா அப்படின்றதுக்கு ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா, அறிந்து கொள்வதற்கு ஆசை, தெரிந்து கொள்வதற்கு ஆசை என்பது ஞாத்தும் இச்சா அப்படின்றது சன்னந்தமான ஒரு பிரயோகம். ஜிக்ஞாசா பதத்துக்கு விசாரே லக்ஷணா. ஆகையினால பிரம்ம விஷயக்க விசாரா கர்த்தவ்யா அப்படின்னு அர்த்தம் சொன்னார். இச்சாயாக இஷ்யமான பிரதானத்வாத்து இஷ்யமானம் ஞானம் இக அபிப்ரேதம். இதுக்கு மேலே ஒரு கேள்வி வருது. இப்போது இச்சையை லோகத்தில் விதிக்க முடியாது. இப்போது பிரம்ம விஷயக்க விசாரத்தை ஆரம்பிக்கப்பட வேண்டும், ஆரம்பணியா அப்படின்னு எப்படி சொன்னேன்? ஆரம்பணியான்னு சொல்ல முடியாதே. இப்போது ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா யாராவது, ஆசைப்பட்டே தீர வேண்டும் அப்படின்னு விதிக்க முடியுமாண்ணா? விதிக்கவே முடியாதே. ஞானத்தை விதிக்கலாம், இச்சையை எப்படி விதிக்க முடியும்? ஆசையை எப்படி விதிக்க முடியும்? கட்டளையிட முடியுமான்னு ஆசையை அப்படின்னு கேட்டால், ஆரம்பணியா அனாரம்பணியான்னு எப்படி விதி வாக்கியமாக இங்கே சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறார். இச்சாயாக இஷ்யமான பிரதானத்வாத், ஆசை என்கின்றதில் ஆசைப்படுதல் என்பது தான் முக்கியம். எதை பற்றி ஆசை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆசைக்கு ஆசைப்படுதல் அப்படின்றதில் முக்கியத்துவம் இருக்கின்றபடியினால இஷ்யமான பிரதானத்வாத்து இஷ்யமானம் ஞானம். அப்போது அந்த ஆசைப்படக்கூடியதான அந்த ஞானம், பிரம்மத்தை பற்றிய ஞானமானது இங்கே ஜிக்ஞாசா பதத்தினால சொல்லப்படுகிறது. ஏன் ஆசை எனக்கு பிரம்மத்தினிடத்தில் இப்படி தூண்டப்படுகிறது? அப்போது ஏன் தூண்டப்படுகிறதுன்னா, பூர்வ விருத்தாத்து அல்பாஸ்திர பல கேவல கர்மாதிகமாத்து அனந்தரம், பூர்வ விருத்தமாக இருக்கக்கூடியதான இதற்கு முன்பு என்னால் வாசிக்கப்பட்டதானது அல்பமாகவும் அஸ்திரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் எனக்கு என்ன பண்ணுறேன், கேவல கர்மாதிகமாத அனந்தரம், கேவல கர்மசாஸ்திரத்தை, கேவலம்னா மட்டும்னு அர்த்தம், கர்மசாஸ்திரத்தை மட்டும் வாசித்த காரணத்தினால ததையேவ ஹேதோஹோ, உடனேவே எனக்கு அனந்தஸ்திர பல பிரம்ம விசாராதிகமாக பிரம்மாதிகமாக கர்த்தவ்யா, உடனேவே எனக்கு அனந்தமாகவும் ஸ்திரமான பலனை கொண்டதாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நான் இருக்கின்றேன். பிரம்ம விஷயக்க விசாரா கர்த்தவ்யா என்பதாக எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு இந்த இடத்துல
ஜிக்ஞாசாதிகரணத்தை இங்கே சாதித்தார் பாஷ்யக்காரர். இதுக்கு மேலே வேதாந்த சாரத்தில் ஜிக்ஞாசாதிகரணத்தை எப்படி சாதிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். வேதாந்த சாரத்தில் இல்லை, நாளைக்கு தான் பார்க்கணும், அது கொஞ்சம் பெருசு, நாளைக்கு பார்க்கலாம். வேதாந்த சாரத்தில் எப்படி அர்த்தம் சொல்லப்படுகின்றது என்பதை நாளைக்கு ஜிக்ஞாசாதிகரணத்தை அங்கே பார்க்கலாம். சரி, இதோடு இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.